மக்களே வணக்கம். இந்த பதிவில் நாம புரட்சி தலைவி அம்மா தங்க தாரகை என்று தமிழக மக்களால் அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தொடர்பாக பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் பிப்ரவரி 24, 1948 அன்று அப்போதைய மைசூர் மாநிலம் மேல்கோட்டையில் பிறந்தவர். சரிங்களா? என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1982ஆம் ஆண்டில் அதிமுக கட்சியில் இணைந்தார் ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி 1984ஆம் ஆண்டில் முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. சரியாமா? அதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போடி நாயக்கூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் முறையாக 1991ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. சரி, ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. மொத்தத்தில் 6 முறை முதல்வராக பதவியேற்று தமிழ்நாட்டில் அதிக முறை முதல்வராக இருந்தவர் என்ற ஒரு சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஓகேவா? இது தவிர இவங்களுடைய காலகட்டத்தில் முக்கியமான சில திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? 1992ஆம் ஆண்டில் தொட்டில் குழந்தை திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், இப்படி நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் தொட்டில் குழந்தை திட்டமானது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அந்த திட்டத்தை பாராட்டி கைத்தட்டல்களை பெற்ற முதல் இந்திய முதலமைச்சர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் ஜெயலலிதா அவர்கள். இது தவிர 2001ஆம் ஆண்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டம், 2011ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டம், அதே மாதிரி லாட்டரிக்கு தடை செய்யப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இது தவிர அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. இலவச மடிக்கணினி திட்டம், இப்படி பல்வேறு சூப்பரான திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5, 2016 அன்று சரிங்களா சென்னையில் மாரடைப்பால் காலமானாங்க. ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ஆறுமுகசாமி ஆணையம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய பதிவிற்கான கேள்வி: ஜெயலலிதா அவர்களின் தொட்டில் குழந்தை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மறக்காம பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க.